நினைக்கிறேன். வெல்கம் மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. வருக வருக என்று சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருக்கோம் நாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொகுப்பே ரொம்ப அழகா இருக்க போறதுன்னு தோன்றது. ஏன்னா உங்களுடைய பிரசன்ஸ் அண்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் அது அவ்வளவு அழகா இருக்கும். அதனால நாங்க எல்லாரும் ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்மளுடைய ரெகுலர் தொடக்கமான ஒரு வைஷ்ணவ கீதை பாடுவோம். சோ இன்னைக்கு நாளைக்கு ராமநவமின்ற ஒரு பேர்னால இன்னைக்கு நம்ம ஒரு ஏக ஸ்லோகி ராமாயணம் அப்படின்னு ஒரு உத்த ஸ்லோகா ராமா அத பத்தி சொன்னா அது அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே பெரியோர்களால கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் அது வந்து ரொம்ப ராமாயணமே படிச்ச மாதிரி ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு. சோ இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சு ஒரு வைஷ்ணவ பஜனை பாடி அதோட மாதாஜியை ஆரம்பிக்கலாம் தன்னுடைய வகுப்பை இன்னைக்கு. சோ இன்னைக்கு குரல் இதுவா கிளியரா இருக்கா? ஆதௌ ராமா தபா தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேஹி ஹரணம் ஜட்டாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரஹணம் சமுத்திரதரணம் லங்காபுரி தாஹனம் பஷ்சாத் ராவண கும்பகர்ணஹனனம் ஏதத் இதி ராமாயணம் ஏதத் இதி ராமாயணம். சோ இது ஏக ஸ்லோகி ராமாயணம் அப்படின்னு சொல்லுவா. இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஆதோ ராமா தப்போவனாதி கமனம் ஹத்வா மிருக காஞ்சனம் அப்படின்னு எல்லாம் அழகா சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கு. சோ இதை நீங்க படிச்சாலே உங்களுக்கே புரிய வரும் என்னதான் இந்த சமஸ்கிருத வழியா என்ன சொல்லியிருக்குன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்க பார்த்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தட்ஸ் அ நைஸ் ஹோம்ஒர்க் இல்லையா? நம்ம இந்த ராமரை பத்தி இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படிக்கலாம். சோ ராமர் அப்படின்னா நம்ம கருணை வாழ்ந்த ஒரு கடவுள், ரிசர்வாயர் ஆஃப் மர்சி அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி மகாபிரபு தன்னோட அவதாரம் போது வந்தார். அவர் வந்து இந்த ராமர் ஷட்புஜ ஃபார்ம்ல காமிச்சு கொடுத்தார். அதுல தன்னுடைய ராமர் அப்படி வில்லையும் அம்பையும் வச்சுட்டு காமிச்சு கொடுத்த நிறைய லீலைகளும் நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் படிச்சிருக்கோம், பக்தர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். அதனால மகாபிரபுவ இன்னும் அந்த மகாபிரபுவோடைய ஃபீவர் அப்படிம்போம், அந்த ஃபெஸ்டிவ் மூட் ஸ்டில் ஆன். ஏன்னா அதுக்கோசரம் ஒரு அவருடைய பெயர்களையே பலவிதமான மகாபிரபுக்கு நம்மளுக்கு நிமாய் தெரியும், சைத்தன்ய கௌரங்கா தெரியும், சைத்தன்ய மகாபிரபுன்னு தெரியும். அதுக்கும் மீறி பக்தி வினோத் டாக்கூர் பலவிதமான பெயர்கள் கொடுத்திருக்கா மாது. சோ இந்த பாட்டு வந்து ரொம்ப நேம்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, பலவிதமான பகவான் என்ன சொன்ன நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. சோ தன்னை லீலைகள் பண்ணதுக்கு மூலமாக சைத்தன்ய மகாபிரபுக்கு பல அழகான இது நேம்ஸ் இருக்கு. சோ நம்ம அதை பத்தி இந்த பாட்டு மூலமா பக்தி வினோத் டாக்கூர் எழுதின பாட்டு மூலமா கேட்கலாம். ஆனா முக்கியமா இந்த பாட்டுல என்ன சொல்ல வரார் அப்படின்னா பக்தி வினோத் டாக்கூர் கடைசியில சொல்றார், இந்த துஷ்டமான சாத்தன நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு துஷ்டன் மாதிரி. ஏன் அப்படி இருக்குன்னா எஸ்பெஷலி பக்தர்களை குடிப்பது. ஏன்னா பக்தர்கள் என்ன பண்றா கப்பத்தி விகத்தன அப்படின்னா தான் பக்தன் மாதிரி வெளியில நம்ம என்னதான் திலக் போட்டுண்டு கண்டிமாலா போட்டுண்டாலும் சில சமயம் இந்த பக்தர்களுடைய துஷ்டம் நம்மளுடைய மனசு பக்தர்களா இருந்தாலும் அது கொஞ்சம் துஷ்ட புத்திய காமிச்சுடுறது. ஒரு நம்ம என்ன ஃபல்கு பிரிட்டெண்டிங் டிவோட்டிஸ் மாதிரி துஷ்ட கப்பட்டி விகத்தன. சோ ஏன்னா மைண்டுக்குள்ள ஏதோ நிறைய விஷயங்கள் நடக்கிறது. என்ன ஆறுது சுக்ஷ ஞான தாடனம் அப்படின்னா நம்மள வந்து நம்மளுடைய அந்த அறிவுத்தன்மைய சரியான விதத்துல குரு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்காம சும்மா நான் தான் ஒரு பெரிய பக்தன்
அப்படின்னு ஒரு அகங்காரம், மதம், ஆச்சரியம், காம குரோதங்கள்லாம் வச்சுட்டு பக்தனாய் இருந்தாலும் நம்ம வந்து அந்த சில விஷயங்கள் நம்ம சரியா பண்ணாதனால, அதனால பக்தி வினோத் தாக்கூர் வந்து மகாபிரபுவை வேண்டிக்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பக்தனுக்குள்ளேயும் ஒரு அசுரன் இருக்காங்க. அதனால மகாபிரபு நீ கருணை வெள்ளம் படைத்தவர். நீங்க எந்ததுக்கு அவதாரம் பண்ணிருக்கேன்னா, ராதையோடைய ராதா பவபூர ராதா ராணியோட பாவத்தை நம்மளுக்கு புரியணும், நீங்களும் தானே அனுபவிச்சுட்டு பக்தனான ஒரு ரூபத்துல வந்து பெரிய பெரிய டிவோட்டிஸ் எல்லாம் நீங்க காப்பாத்திருக்கேள். இந்த மாதிரி தாழ்மையான தாழ்மை உள்ள படிச்ச இந்த துஷ்ட மனச படிச்ச இந்த மாதிரி ஒரு பக்தனை கூட நீ காப்பாத்த மாட்டியா அப்படின்னு இந்த பாட்டு மூலமா கருக்குறேன். சோ நான் அது வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா, பிரதாப ருத்ரா, ராமானந்தராயா, அந்த மாதிரி அவர் பண்ணின லீலைகள் போது அவருக்கெல்லாம் அறிவு போதனை கொடுத்து அவர்களெல்லாம் தன்னுடைய சீடர்களா சேர்த்துட்ட இந்த மகாபிரபுக்கு ஆல் குளோரிஸ் அப்படின்ற பாடுறார். எப்படி மகாபிரபு எதுக்கு அவதாரம் பண்ணார்னா, அவர் ஏன்னா அத்வைத ஆச்சாரிய கூப்பிட்டார், நித்யானந்தா கூப்பிட்டாரு, கதாதர அப்படியே ஒரு பைத்தியமான ஒரு நிலைமையில அடைஞ்ச ஒரு காட்சிகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் நிறைய. சோ இந்த மாதிரி பக்தர்கள் கூப்பிடறதுனால மகாபிரபு கலியுகத்துல வந்து கலியுக பாவன அப்படின்ற ஒரு அழகான ஒரு ப்ரொடெக்டர் சேவியர் நம்மளை காப்பாத்துறதுக்கோசரமே இந்த ஒரு அவதாரம் எடுத்த ஒரு பெரிய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு அந்த பகவானே எனக்கு என்னைக்குமே உன்னுடைய கருணையை கூட என்ன இன்னைக்குமே ரட்சிக்கணும், என்ன இந்த பக்தனான அந்த துஷ்டம் மனசு இருக்கு என்னோடதுக்குள்ள அதையும் நீதான் தீக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை பகவான சைத்தன்ய மகாபிரபுவ பலவித நாமங்கள்ல அழகா கூப்பிட்டு வர்ணிக்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். சோ அந்த பாட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். காலி குக்குரா காதா ஜானி ஜா कलियुग पावन कलि भयनाशन श्री सच्चिनंदन कलियुग पावन कलि भयनाशन श्री सच्चिनंदन बादना निताय प्राणदना अद्वैत प्रभु जित गौर इमानी विश्वंबर श्रीनिवास ईश्वर भक्त समुचित कलियुग पावन श्री सच्चिनंदन राधिका शशधरा मया पुरईश्वर नाम प्रवर्तन सूरा विहिजन शिक्षक नशिकुल नायक माधव राधा भव कलियुग पावन कलि भयनाशन श्री सच्चिनंदन सर्वभौम शोधन गजपति तारण रामानंद भूषण वीरा रूपानंद वर्धन सनातन पालन हरिदास मूर्धन कलियुग पावन कलि भयनाशन श्री सच्चिनंदन प्रचरस भावना दुष्टमस्त शातन कपति विगतन कामा शुद्ध भक्त पालन सूक्ष्म ज्ञान ताड़न चल भक्ति दूषण कलियुग
श्री सचिनंदन सर्वभौम शोधन गजपति तारक रामानंद भूषण वीर उपानंद वर्धन सनातन पालन हरिदास मोक्तन कलियुग पावन कलिभरण श्री सचिनंदन हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम राम हरे हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम हरे हरे जय सच्चिदानंद जय सच्चिदानंद जय सच्चिदानंद जय सच्चिदानंद जय सच्चिदानंद जय सच्चिदानंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे राम जय प्रभुपद जय प्रभुपद जय प्रभुपद हरि हरि சோ இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடி அனுபவிச்சோம்னா அதோடைய ஒரு உற்சாகமே வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை பாட்டுகள், ரொம்ப ஒரு ஒரு பாவத்தோட எழுதப்பட்ட ஒரு பெரிய மகானால பக்தி வினோத் தாக்கூர், நாமாச்சாரியா, அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எழுதப்பட்ட இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடி தினமும் இதுவே ஒரு ஸ்லோகம் மாதிரி ஸ்லோக நிதியா அப்படின்னு நம்ம அர்ப்பணம் பண்ணோம்னா பகவானுக்கு எத்தனை திருப்தி கொடுக்கும், நம்மளால அனுபவிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் சாமானியமான பாட்டுகள் இல்ல, பெரியோர்களால் எழுதப்பட்ட பாட்டு. அதனால பெரிய விஷயங்கள். இதனால நம்ம ராதா ராணியினுடைய மகிமையும் அவளுடைய ஒரு பக்தியும் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பார்ட் ஆஃப் நம்மளுடைய பக்தி ஸ்ரீ பக்தி மண்டலில நம்ம இந்த பாட்டையும் சேர்த்துட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாட்டெல்லாம் கேட்கறச்ச நீங்க பண்ற ப்ரீச்சிங் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நீங்க இந்த பாட்டெல்லாம் பாடி மத்த பக்தர்கள் எல்லாமும் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்கும். சோ நீங்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கத்துக்கோங்கோ, பாடுங்கோ. பாட பாட ராகம், மூட மூட ரோகம். சோ நம்ம பாடலாம், ரோகத்தை நம்மள நிவர்த்தி பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ லலிதா பக்திமய மாதாஜி அண்ட் குழுவினருக்கும். இப்போது லலிதா கிட்ட இந்த போடியத்தை கொடுத்து விடுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான பாடல். பஜனையை கேட்டு ரொம்ப உற்சாகத்தோடு நம்ம அடுத்த பகுதிக்கு செல்லலாம். சாந்தி ரூபா மாதாஜி அவர்களை நாங்கள் ஸ்ரீமண்டலி சார்பாக அன்போடு அழைக்கிறோம். சித்தேஸ்வர் மாதாஜி, நீங்கள் உங்களை பற்றி பேசியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபியச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. சோ இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில பெரிய சீனியர் டிவோட்டியான சாந்தி ரூபா மாதாஜி இருக்காங்க.
அங்க மாதாஜி மலேசியாலேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு தன்னுடைய டயத்தெல்லாம் ஒதுக்கிட்டோ நம்மளுக்கோசரம் நம்ம ஒரு ஒரு என்ன அசோசியேஷன் கொடுக்கறதுக்கு மாதாஜி எப்பவுமே உற்சாகத்தோட இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது மாதாஜியோடைய அசோசியேஷனுக்கு. மாதாஜி இஸ் அ வெரி சீனியர் டிசைபிள் ஆஃப் ஜெயபதாக் மகாராஜ், குரு மகாராஜோடைய டிசைபிள். மலேசியால கோலாலம்பூர்ல பெரிய பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ குரு மகாராஜுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பக்தை மாதாஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த பக்தரோடைய அசோசியேஷன் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா இது நம்ம பண்ண பாக்கியம் தான் நம்ம சொல்லணும். மாதாஜி நிறைய மாதாஜி ப்ரொஃபஷனலி அ டாக்டர். ஆனாலும் அந்த அந்த ஹியூமிலிட்டி, மாதாஜி ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் மாதாஜி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு இன்றியமையாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். நான் மாதாஜியை ரொம்ப சீனியர்னு அப்படிலாம் தள்ளி வைக்காம மாதாஜி என்னோட ரொம்ப க்ளோஸோட மூத்த சகோதரியா பக்கத்துலதான் வச்சுட்டு இருப்பேன். அதனால மாதாஜியோட பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவ்வளோ சிம்பிளிசிட்டியோட ஹியூமிலிட்டியோட ஒரு பதிவசோட மாதாஜி இவ்வளவு சேவை செய்யறான்னா அது மாதாஜிக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு குணம். அந்த குணத்தை நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு மாதாஜியோடைய லெக்சரை நம்ம மாதாஜி மூலமா கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொன்னதுல ஒரு பிழை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரலும் உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். ஆனாலும் ஏதாவது நான் சரியா சொல்லினேன்னா நினைச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதிகமாவே சொல்லிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. नमा ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिति नामिने नमा आचार्यपादाय नताय कृपाप्रदायिने गोरकदा दामदाय नगरग्रामतारिणे नमा ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् मुखं करोति वाचालं फंगुन लंगायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्री गुरुदीनतारिणं परमानन्दं माधवं श्री चैतन्य ईश्वरं वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஸோ ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ உங்களிடையே இந்த மதிய பொழுதில் இணைந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இப்பொழுது உணவருந்தும் நேரம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் உணவை அறிந்து கொண்டே நீங்கள் இதை கேட்கலாம். ஏனென்றால் பிரபுபாத் சொல்லியிருக்கிறார், நம்முடைய உடலை நாம் நன்றாக பாதுகாத்து கொண்டால்தான் நாம் கிருஷ்ணருக்கு நன்றாக சேவை செய்ய முடியும். அதனால் நம்முடைய முதல் ப்ரையாரிட்டி நம்மளுடைய ஹெல்த்தாக இருக்கும். ஸோ ஆனால் உடலுக்கு நீங்கள் போஷாக்கு அளித்து கொண்டிருக்கும் வேளையில் நாம் நம்முடைய ஆத்மாவிற்கும் போஷாக்கு அளிக்கும் வகையில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சில விஷயங்களை பற்றி பேசலாம். இன்றைய தலைப்பு ஒரு மிக அழகான தலைப்பு. மிகவும் உயர்ந்த அறிவு எப்படி அன்புக்கு அடிபணிகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். எப்பொழுதும் அறிவு அல்லது பேரறிவு அல்லது ஞானம் என்பது அவ்வாறு இருப்பவர்கள் அவர்களிடத்தில் தத்துவம்தான் இருக்குமே ஒழிய இந்த அன்பின் அந்த மென்மைத்தனம் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயம் இதை அப்படியே மாற்றி விடுகின்றது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தவரை பற்றிய விளக்கம்தான், உத்தவரின் நிலைதான். உத்தவன் பெரும் ஞானி,
அவரை போல ஞானம் மிகுந்தவர் யாருமே இல்லை. உத்தவர் யார் என்று நாம் யோசித்தால், அவர் கிருஷ்ணருடைய மிக உற்ற நண்பன். அவர் கிருஷ்ணருக்கு ஆலோசகராகவும் திகழ்ந்தார். கிருஷ்ணருடைய ராஜ்யசபையில் துவாரகையில் அவர் ஒரு மந்திரியாகவும் இருந்தார். உறவு முறையில் உத்தவர் கிருஷ்ணனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர். அதாவது கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கு அவர் வசுதேவருடைய சகோதரரின் மகன்தான் உத்தவர். தேவபாகா என்பது உத்தவரின் தந்தையின் பெயர். இவ்வாறாக உத்தவர் சிறு வயதிலிருந்தே, இப்போது கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான். கிருஷ்ணரே பகவத்கீதையில் கூறியிருக்கின்றார், நான் தான் அகம் சர்வசிய பிரபாவோ மதா சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே பாம் புதா பாவா சமன்விதா என்று 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் மிக அழகாக எவ்வாறு எல்லாமே அவரிடமிருந்து தான் உருவாகிறது, அவர்தான் பரமபுருஷ பகவான் என்று நமக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். அவ்வாறு இருப்பவர் எவ்வாறு உத்தவனுக்கு மிகவும் உற்ற நண்பனாகவும் உத்தவரை அவர் எவ்வளவு மதித்தார் என்றும் நாம் இப்பொழுது காணப்போகின்றோம். இதில் முக்கியமாக நாம் இந்த விஷயத்தை எந்தெந்த ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக காண்டம் 3 2வது அத்தியாயம் கிருஷ்ணரை பற்றி நினைத்தல் என்ற அத்தியாயத்திலிருந்தும் 10வது காண்டத்திலிருந்தும் 11வது காண்டத்திலிருந்தும் நாம் சில விஷயங்களை கூறியிருக்கிறோம். ஆனால் 11வது காண்டத்தில் இருக்கும் விஷயங்களை, உத்தவரை பற்றிய விஷயங்களை, கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் நடந்த அந்த உரையாடலை, அந்த அறிவுரைகளை நாம் தனியாக ஒரு சொற்பொழிவில் ஆற்ற வேண்டும். எனவே அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அதை இன்னொரு முறை மற்றவர்களோ இல்லை நானே திரும்பி வந்து மற்றொரு முறையோ ஏதாவது செய்யலாம். நீங்களும் அதை உங்களில் ஒருவர் அதை படித்து அதை பிரவச்சனமாக நீங்களும் செய்யலாம். ஸோ இந்த மூன்றாவது காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் நாம் என்ன காண்கிறோம் என்றால், இந்த உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த அந்த உறவு முறை, அது எவ்வாறு ஒரு உற்ற உறவாக, ஒரு மிக மிக அருமையான ஒரு சம்பந்தமாக, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியமாக எவ்வாறு உத்தவரும் கிருஷ்ணரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வளர்ந்தார்கள். உத்தவர் ஒரு 5 வயது சிறுவனாக இருக்கும்போதே என்ன நடக்கின்றது? இது 2வது இந்த கேண்டோ 3 சாப்டர் 2 டெக்ஸ்ட் 2ல சுகதேவ் கோஸ்வாமி இதை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உத்தவா முதல்ல கேட்குறாரு விதுரா கிட்ட, இந்த சாப்டரே எப்படி உத்தவா கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு உத்தவர் தான் அவரோட கடைசி வரைக்கும் இருந்தாரு. அப்போ விதுரா அங்க இங்கெல்லாம் போயிட்டு உத்தவரை சந்திக்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் பேசும்போது உத்தவர் கிருஷ்ணரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன ஆச்சு கிருஷ்ணருக்கு, எப்படி எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி பேசின உடனே உத்தவால ஒண்ணுமே பேசவே முடியல, அவருக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவர் அப்படியே ஒரு ஆழ்ந்த அந்த பிரிவாற்றாமையில, கிருஷ்ணர் தன்னை விட்டு சென்று விட்டார், இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்ற பிரிவாற்றாமையால் அவர் அப்படியே நெகிழ்ந்து போய் அவர் கிருஷ்ணரை பற்றி நினைக்க ஆரம்பித்தார். ஏனெனில் அவருக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த உறவு அது போல. அவர் 5 வயது சிறுவனாக இருக்கும் போதே அவர் கிருஷ்ணரோடு விளையாடி கொண்டிருப்பார். அவர் கிருஷ்ணரை எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருப்பார். அப்போ அவங்க உத்தவனோட அம்மா கூப்பிடுவாங்க, உத்தவா வா சீக்கிரமா இங்க வீட்டுக்கு வா, இப்போ காலை உணவை நீ சாப்பிடணும், உனக்காக நான் தின்பண்டங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேனும்
ரசகுல்லா, துத் பேடா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சமான கச்சோரி, சமோசாஸ் எல்லாம் கூட இருக்கு, சீக்கிரமா வா சீக்கிரமா வான்னு கூப்பிட்டாலும் உத்தவர் என்ன எந்த விஷயத்தை பற்றி அவருக்கு பிடிச்சமான விஷயத்தை வைத்து அவங்க தாய் கூப்பிட்டாலும் கூட அவர் போகவே மாட்டார். ஏன்னா அவர் கிருஷ்ணர் கூடவே தான் அவருக்கு சேவை செய்து கொண்டே, அவரோடு இருந்து கொண்டே, அவருடைய சேர்க்கையிலேயே அவர் இருந்தார். இவ்வாறு சிறுவனாக இருந்ததிலிருந்து 125 ஆண்டுகளாக கிருஷ்ணரோடே அவருடைய வாழ்க்கையில் பயணம் செய்து அவர் இருந்ததால் உத்தவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பாத்திரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் யாருமே இந்த மாதிரி இருந்ததில்லை. இவ்வளோ நாள் கிருஷ்ணரோட தொடர்ந்து அவரோட தொடர்பு கொண்டு அவரோட இருந்து கொண்டு அவருக்கு சேவை செய்து கொண்டு அவரோட ஒரு நண்பனா சிரித்து பேசி இருந்தவர் உத்தவர் மட்டும்தான். உத்தவர் பற்றி இந்த உறவை பற்றி ஆக்சுவலி ஜீவ கோஸ்வாமி கூட அவருடைய கோபால் சம்புல மிக அழகாக வர்ணிக்கிறார். சாரி, நெக்டர் ஆஃப் டிவோஷனில் ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் இந்த கலந்த பாவங்களை பற்றி, கலவைகள் எவ்வாறு சில சமயங்களில் இப்பொழுது இந்த 3 குணங்களை எடுத்துக்கொண்டாலும் நம்மிடம் எல்லா குணங்களும் இருக்கின்றன. நம்மிடம் சத்துவகுணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும், அறியாமையும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு குணம் தலை தூக்கி நிற்கும். அதுதான் நம்முடைய பிரதான குணமாக வெளிப்படுகின்றது. ஆனால் நம்மிடம் எல்லா குணங்களும் இருக்கும். ஒன்று அதிகமாக இருப்பதால் நாம் அந்த குணத்தை சார்ந்தவராக மாறி இருக்கின்றோம். நம்மை அந்த குணத்தோடு அடையாளம் காண்பார்கள். அதே போலத்தான் இந்த இந்த பாவங்கள் இருக்கின்றது அல்லவா, அதில் கூட இந்த கலவைகள் இருக்கும். அதுபோல்தான் அவ்வாறு ரூப கோஸ்வாமி இந்த ரச கலவைகளை பற்றி விளக்கி கொண்டிருக்கும் போது அவர் சில உதாரணங்களை அதில் முதல் உதாரணமாக அவர் யாரை கொடுக்கிறார் என்றால் உத்தவரைத்தான் கொடுக்கிறார். உத்தவர், அதன் பிறகு அவர் தாய் யசோதையை பற்றி கூறுகின்றார். அதன் பிறகு அவர் தாய் யசோதையின் சேவகியாக இருக்கும் ஒருத்தரை பற்றி கூறுகின்றார். இது போல அவர் பல உதாரணங்கள், எவ்வாறு அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர்கள் பக்தியோடு ஞானத்தோடு, இப்போ உத்தவரை எடுத்துக்கொண்டால் அவருடைய கலவை ஞானமும் பக்தியும் இருந்தது. அவருக்கு ஞானம் அதிகமாக இருந்தது. எதுவரை ஞானம் அதிகமாக தலை தூக்கி நின்றது, அது எப்பொழுது மாறியது என்பதை நாம் இந்த சொற்பொழிவில் காண்போம். ஸோ இவ்வாறாக இந்த உத்தவர் விதுரா கேட்கின்றார் இல்லையா இவரை பற்றி. அப்பொழுது நாம் உத்தவனுக்கு எவ்வாறு கிருஷ்ணர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை பற்றி அவர் எவ்வாறு இதை வர்ணிக்கிறார். அவர் முதலில் ஒன்றுமே பேசவில்லை என்று சொன்னேன் அல்லவா, அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். அவரால் வாய் வரமாட்டேன்கிறது, அவருக்கு எதுவும் சொல்ல வாய் வரவில்லை. அவருடைய உடலே அப்படியே விரைத்து போய்விட்டது. அவர் சிறிது கூட நகரக்கூடவில்லை, அசையக்கூடவில்லை. அவர் அப்படியே கிருஷ்ணரின் அந்த அமுதமான கிருஷ்ண பெருமானின் கமல பாதங்களை பக்தியோடு நினைத்து கொண்டு அவர் உண்மையிலே ஒரு உன்னத நிலைக்கே சென்று விட்டார். அவர் மேலும் மேலும் உன்னதமான அந்த உணர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பது விதுராவுக்கும் தெரியுது. அவரை பார்த்தாலே அவருக்கு தெரியுது. அவருடைய உடலில் ஏற்படும் அந்த மாற்றங்களை பார்த்தே அவர் கண்டுபிடித்து விட்டார். இவர் தூய்மையான மிக உயர்ந்த புலங்காகித நிலையில் இருக்கின்றார் என்று. அவ்வாறு உத்தவர் இருக்கும்போது அவர் கண்களில் இந்த பிரிவாற்றாமையால் கிருஷ்ணரை பற்றிய நினைவால் கண்கள் குளமாகி கொண்டிருக்கின்றன. அப்பொழுது விதுரா இந்த அவருடைய நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டார். எவ்வாறு இவர் ஒரு மிக மிக
பெரிய பக்தர் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதன் பிறகு உத்தவா தன்னையே சிறிது சமாதானப்படுத்திக் கொண்டு மெல்ல 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 அவருடைய சாதாரண நிலைக்கு, ஒரு மனித இயல்போடு தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்? விதுர, என்னுடைய அருமை விதுர பெருமானே, இந்த உலகத்தில் சூரியன் அஸ்தமமாகிவிட்டது. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை விட்டு மறைந்து விட்டார். இப்பொழுது நம்முடைய இல்லங்கள் எல்லாம் ஒரு பெரிய நாகப்பாம்பினால் விழுங்கப்பட்ட நிலையில், அதாவது காலம் என்னும் பாம்பினால் விழுங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய நிலைமையை பற்றி நான் என்ன சொல்லுவது? விதுரர் கேட்டது மற்றவர்களுடைய நிலைமையை பற்றி, ஆனால் அவர் தன் நிலைமையை பற்றியும் விளக்குகின்றார். அவ்வாறு கூறி அவர் கூறுகின்றார், எப்படி கிருஷ்ணர் ஒருவருடைய எவ்வளவு கஷ்டங்களை இந்த உலகத்திற்கு வந்து நம்மை உய்விப்பதற்காக அவர் எவ்வளவு கஷ்டங்களை பட்டார். அவர் எப்படி ஒருவருடைய வீட்டில் பிறந்து அங்கிருந்து பயத்தோடு யாராவது அவரை என்னவோ செய்து விடுவார்கள் என்ற பயத்தோடு அவர் இன்னொரு கிராமத்திற்கு வந்து அங்கே மற்றொருவரின் பிள்ளையாக வளர்ந்து, அப்பொழுதும் அங்கேயும் சில பிரச்சனைகள் வந்ததால் அவர் இன்னொரு ஊருக்கு சென்று, இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக பல கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனால் கிருஷ்ணர் அதை கஷ்டமாகவே நினைக்கவில்லை. அவர் அதை தன்னுடைய லீலையாக அவர் செய்தார் என்றாலும் நமக்கு மிகவும் நெகிழ்ந்த நிலையில் உத்தவர் அதை கூறுகின்றார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லா பக்தர்களும் இதை மிகவும் ரசித்திருக்கிறார்கள். ஆண்டாளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த பாசுரத்தில், அவர்களுடைய திருப்பாவையில் அவர் சொல்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறிந்தித்து வந்தோம் பறைத்தருதியாகல் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றார். அவரும் என்ன சொன்னார்? நீ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒரே ராத்திரியில நீ இன்னொருத்தி மகனாய் ஒளிஞ்சுக்கிட்டு போன அங்க போய் வளர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வர பாசுரத்துல கூட மிக அழகாக அவருடைய எப்படி உத்தவர் வந்து அவருடைய எல்லா லீலைகளையும் நினைவு கூறுகிறார்களோ, அதே போல இங்கேயும் ஆண்டாள் சொல்றாங்க, அன்று இவ்வுலகம் அடைந்தாய், அதாவது வாமனன், அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய். எவ்வாறு இலங்கைக்கு சென்று ராமனாக இலங்கைக்கு சென்று ராவணனை வென்றாய். திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய். நீ வந்து சகட்டாசுரனை வதம் செய்தாய். புகழ் போற்றி கன்று குணிலா எறிந்தாய். கன்று வடிவில் வந்த ஒரு அரக்கனையும் நீ வந்து தூக்கி எறிந்தாய். கழல் போற்று குன்று குடையாய் எடுத்தாய். குன்றை நீ உன்னுடைய சிறிய விரலில் தூக்கி, இடது கையில் உள்ள சிறிய விரலில் தூக்கி அனைவருக்கும் ஒரு குடை கொடுத்து அவர்களை கனத்த மழையில் இருந்து காப்பாற்றினார் என்று இவ்வாறு ஆண்டாளும் பெரிய பக்தியாக இருக்கிறோம். எல்லோரும் கிருஷ்ணரிடம் மிகவும் பக்தி கொண்டவர்கள். எல்லோரும் அவர்களுடைய திருவிளையாடல்களை, கிருஷ்ணரின் லீலைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தாய் யசோதை கூட அந்த திருவிளையாடல்கள் நினைத்து கொண்டே தான் அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். அவர் தன்னோடு இருந்த போதும் சரி, அவர் கிருஷ்ணர் அவரை பிரிந்து மதுராவுக்கு சென்ற பின்னும் சரி, அவர் அதையே தான் செய்து. இன்னும் வரப்போகும் ஸ்லோகங்களிலும் நீங்கள் இதை காணலாம். எனவே இவ்வாறாக உத்தவர் மிகவும், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எப்படி கிருஷ்ணர் நமக்கு அவருக்கும் கிருஷ்ண பெருமானுக்கும் இருந்த அந்த உறவின்
மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உறவு அது. அது சாதாரண உறவல்ல. அந்த உறவின் பெருந்தன்மையையும் அந்த உறவின் பெருமையையும் மிகவும் அழகாக அவர் எவ்வாறு இந்த இந்த லீலைகளை எல்லாம் அவர் நினைவு கூறி எல்லாவற்றையும் நினைவு கூறுவார். தாய் யசோதை வந்தது எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறார். இந்த இந்த அத்தியாயத்தில் நினைவு கூறி அவர் கடைசியாக அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு கடைசி நான் அவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் போதே சொல்லுகிறார், கிருஷ்ணர் என்னை என்ன செய்தார் என்றால் என்னை தூது செல்ல அனுப்பினார். எங்கே? ஏனென்றால் உத்தவர் கிருஷ்ணருக்கு உத்தவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை. கிருஷ்ணர் அவரை பரிபூரணமாக நம்பினார், மிகவும் ஆழமாக நம்பினார். அந்த விதமான நம்பிக்கை நாம் கிருஷ்ண லீலையில் அவர் யாரிடமும் காட்டியதை நாம் பார்க்கவில்லை. அத்தனை நம்பிக்கை அவருக்கு உத்தவரிடம் இருந்தது என்றால் உத்தவர் எவ்வளவு பெரிய ஒரு மகானாக இருக்க முடியும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பேசினதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, உத்தவருக்கு ஞானம், அவருக்கு இந்த ரூப கோஸ்வாமி சொன்னது போல அது கலந்த சில ரசங்கள் இருக்கின்றன. அவரோடது எப்படி இருக்காருன்னா, அவருக்கு ஞானமும் இருக்கின்றது, பக்தியும் இருக்கின்றது. கிருஷ்ணர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இப்பொழுது 10வது காண்டத்துக்கு வருவோம். 10வது காண்டம் 46வது அத்தியாயம். இங்கே அவர் என்ன சொல்கிறார்? நான் வேண்டுமென்றே நிறைய ஸ்லோகங்களை நான் மேற்கோள் காட்டி பேசவில்லை. ஏனென்றால் பேசுவதற்கே நிறைய விஷயம் இருக்கின்றது. அதனால் ஸ்லோகங்கள் இங்கு நான் அவ்வளவாக மேற்கோள் காட்டவில்லை. ஸோ அவருடைய உத்தவனுடைய முக்கியமான ஒரு திருவிளையாடல், அவர் செய்த பெரிய ஒரு லீலை என்னவென்றால், கிருஷ்ணர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். எதற்கு தேர்ந்தெடுக்கிறார்? அவரை ஒரு தூதராக, நீ பிருந்தாவனத்திற்கு சென்று என்னை பிரிந்து வாடும் என்னுடைய தாய் தந்தையர் மற்றும் கோபியர்களுக்கு நீ போய் அவர்களை சமாதானம் செய்துவிட்டு வா. நான் சொல்லும் செய்தியை அவர்களுக்கு சொல்லி அவர்களை சமாதானம் செய்துவிட்டு வா என்று அனுப்பும் அத்தியாயம்தான் இது. ஸோ இந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் அது எப்படி துவங்குகிறது என்றால், இந்த அத்தியாயமே ஒரு நாள் கிருஷ்ணர் அவருடைய மிக நெருங்கிய நண்பனான உத்தவரை கூப்பிட்டு, உத்தவா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி என்றால், இந்த மாதிரி என்னுடைய பிருந்தாவனத்திற்கு நீ செல்ல வேண்டும். அங்கே என்னுடைய தாய் தந்தையரை பார்க்க வேண்டும். நீ அந்த கோபிகளை பார்க்க வேண்டும். அவர்கள் மிகவும் துயர நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு நீ இது உத்தவுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. முதல்ல அவர் நினைச்சாரு, எனக்கு நான் ஒரு ஞானி, எனக்கு நல்ல தத்துவங்கள் எல்லாம் நான் கற்றறிந்தவன், எனக்கு இதை சொல்லிக் கொடுத்ததே கிருஷ்ணர் தான். ஸோ இந்த தத்துவங்களை வைத்து நான் அவர்களை எல்லாம், அவர்களுடைய மனதை நான் தத்துவங்களை பேசி அவர்களை புரிய வைத்து விடுவேன். உண்மையான நிலைமை என்ன, கிருஷ்ணர் யார், அவர்கள் யார், இவற்றையெல்லாம் என்னால் அவர்களை புரிய வைத்து அவர்களை சமாதானப்படுத்த முடியும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு, இது ஒரு சாதாரண விஷயத்தை தான் நான் எனக்கு இது போய் கிருஷ்ணா இது ஒரு பெரிய விஷயம் என்ன, நீ என்ன ஒரு உதவின்னு கேட்குறியா, இது பிரச்சனையே இல்லை, நான் போயிட்டு வரேன், நான் போய் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வரேன் என்று அவர் ஒரு தேரை பூட்டி கொண்டு அந்த தேரில் அவர் செல்கிறார். பிருந்தாவனத்தை நோக்கி செல்கிறார். அவர் பிருந்தாவனத்தை அடையும் போது அப்பொழுது பொழுது சாய்ந்த நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவர் செல்கின்றார். அப்பொழுதுதான் அவர் பார்க்கிறார், அவருடைய ரதத்தை விட்டு இறங்கி அவர் பார்க்கிறார். சுற்றும் முற்றும் பார்க்கும்போது மிக ரம்யமான ஒரு சூழ்நிலை. பிருந்தாவனம் அத்தனை அழகாக இருக்கின்றது. அதுவும் இந்த பொழுது சாயும் நேரத்தில் பசுக்கள் எல்லாம் வீடுகளுக்கு செல்கின்றன. மீண்டும் அவர்கள்
அவர்கள் புல்லை மேய்ந்து விட்டு மெதுவாக செல்கின்றன. கன்றுக்குட்டிகள் முதலில் துள்ளி துள்ளி ஓடுகின்றன. அவர்கள் பின்னே நிறைந்த மடியோடு, பால் நிறைந்த மடியோடு பசுக்கள் மெதுவாக ஆடி ஆடி அவர்கள் பின்னே செல்கின்றன. அதுவும் சுற்றி இருந்த அழகான ரம்யமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் விலங்குகளும் பறவைகளும் அவர்களுடைய அந்த கீச்சு கீச்சென்ற சத்தத்தில் அவர்கள் இப்பொழுது எல்லோருமே கூட்டுக்குள் அடைகின்ற அந்த நாதம் அவருக்கு புரிகின்றது, அவருக்கு கேட்கின்றது. அதையெல்லாம் ரசித்து அவர் நந்த மகாராஜின் வீட்டிற்கு சென்று செல்கிறார். பிறகு நந்த மகாராஜா அவரை பார்க்கின்றார். அவரை மிக அன்போடு, அவரை மிக மரியாதையோடு கூட அவரை வீட்டுக்குள் அழைத்து அவரை வீட்டில் அமர செய்து அவருக்கு உணவளித்து, நன்றாக உணவளித்து, அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் நன்றாக செய்து, பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவரை ஒரு நல்ல வசதியான ஒரு கட்டில் மேல் அமர வைத்து மெதுவாக கேட்கின்றார். நீங்கள் துவாரகையிலிருந்து வருகின்றீர்கள் அல்லவா? வசுதேவரும் தேவகியும் எப்படி இருக்கின்றார்கள்? நன்றாக இருக்கின்றார்களா? அதன் பிறகு மெதுவாக நந்த மகாராஜ் கேட்கின்றார், கிருஷ்ணருக்கு எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கின்றதா? இந்த கோகுலத்தை ஞாபகம் இருக்கின்றதா? இந்த கோவர்தன மலையை ஞாபகம் இருக்கின்றதா? உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்களை பெரிய காட்டுத்தீயிலிருந்து காப்பாற்றினார், பெரும் புயலிலிருந்து எங்களை காப்பாற்றினார், பெரும் மழையிலிருந்து எங்களை, மழையிலிருந்தும் எங்களை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, இன்னும் பல ஆபத்துக்கள் எங்களுக்கு வந்தது. எல்லாவற்றிலும் இருந்தும் அவர்தான் எங்களை காப்பாற்றினார். நாங்கள் மீண்டும் மீண்டும் அவருடைய இந்த அழகான லீலைகளை எப்பொழுதும் நினைத்து 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 கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதால் எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் விடுபட்டு போகின்றன எங்களை விட்டு. நாங்கள் அவர் கமல பாதம் பதித்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய மனங்கள் அவருடன் லயித்து போய் விடுகின்றன. கர்கமுனி கூட என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், கிருஷ்ணரும் பலராமரும் நேரடியாக கோலோகோவிலிருந்து வந்தார்களாம், ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர்கள் என்று கூறினார்கள். பாருங்கள், அதனால் தானோ என்னவோ அவர்கள் மிக மிக சுலபமாக கம்சனையும் அந்த மதம் பிடித்த யானையும் சாணுரா முஷ்டிகா இவர்களையும் மிக மிக சுலபமாக அவர்கள் கொன்றுவிட்டார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் கம்சனையும் கொன்றுவிட்டார்கள். இவ்வாறாக நந்த மகாராஜா அவர்கள் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி பேசும்போதே அவருக்கு தொண்டை அடைத்து கொள்கிறது. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மல்கி வருகின்றது. அவருக்கு மேலும் பேச முடியவில்லை. அவ்வாறாக எவ்வாறு கிருஷ்ணர், நந்த மகாராஜ் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே அருகில் இருக்கும் தாய் யசோதை, அவருக்கும் கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த வாத்ஸ் தன்னுடைய மகனின் அந்த லீலைகளை பற்றி மேலும் மேலும் கேட்கும்போது அந்த வாத்சல்ய பாவத்தால் அந்த அன்னையின் மார்பகங்களிலிருந்து பாலும் அருவியாக பொழிகின்றது. இவ்வாறு போட்டி போட்டுக்கொண்டு அவங்களுடைய கண்களில் இருந்தும் அவங்களுடைய மார்பகங்களிலிருந்தும் பால் அருவியாக ஓடிக்கொண்டிருந்தன. இதுதான் அவர்களுடைய நிலைமையாக இருந்தது. அப்பொழுது உடனே அவர்களாலும் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்பொழுது உத்தவன் அவர்கள் இருவருக்கும் சொல்கிறார், நீங்கள் இருவரும் மிக மிக பாக்கியம் செய்தவர்கள். உங்களைப் போல மகிமை வாய்ந்தவர்கள் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தத்துவங்களை மெதுவாக எடுத்துரைக்கிறார். இங்கே யாருக்கெல்லாம் தூய அன்பு பரமபுருஷ பகவான் மேல் இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல கதி தான் வரும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம்.
நீங்கள் குறிப்பாக நீங்கள் இருவரும் கிருஷ்ணரையும் பலராமரையும் மிக மிக நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எவ்வாறு உங்கள் இதயத்தில் இருக்கின்றார்களோ அவ்வாறே அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் சரிசமமாக பார்க்கின்றார்கள். அவங்களுக்கு இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணுங்கிற இல்லை. அவங்க எல்லாரையும் அவங்களுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவர்களுக்கு பௌதிக உடலும் இல்லை. அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பக்தர்களை காப்பதற்காகவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எப்படி அவர்களை மகனாக பார்க்கின்றீர்களோ அதே போல அவர்கள் எல்லோருக்கும் மகனாக தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே அவர் மகனாக தான் இருக்கிறார். நீங்கள் அவர் எல்லோரிடமும் உங்களிடம் காட்டும் அன்பை எல்லோரிடமும் காட்டுகிறார். எனவே நீங்கள் அவர்தான் பரமபுருஷ பகவான் என்று அவர் கூறுகின்றார். இதில் நான் கோர்கோவிந்த சுவாமி மகாராஜா அவர்கள் எழுதிய மதுரா மீட்ஸ் விருந்தாவன் அப்படிங்கிற ஒரு சின்ன புக், அதாவது அவர் கொடுத்த சொற்பொழிவை அவங்க சில சின்ன சின்ன புஸ்தகங்களாக ஆக்கியிருக்காங்க போல இருக்கு. அதில் ரொம்ப நல்ல இந்த வாத்சல்யம் அவர் அந்த அந்த புக்கில் அவங்க மத யசோதாவை பற்றியும் ரொம்ப நல்லா சொல்லுவார். அதாவது எப்படியாவது ஷீ இஸ் த லாஸ்ட் லிமிட் ஆஃப் வாத்சல்ய பாவ். அவங்களுக்கு தான் வாத்சல்ய பாவில் அவங்க தான் உச்சியில் நிற்கிறவங்க, தாய் யசோதை. ஸோ அந்த அன்புக்கு நிகர் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதில் கொஞ்சம் நந்த மகாராஜ் பற்றி அவருடைய வாத்சல்ய பாவத்தையும் பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உத்தவா வந்தார், கோபிகளை பார்த்தாரு, நந்த மகாராஜ் கிட்ட பேசுகிறாரு. நந்த மகாராஜ் கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய குழந்தை ஒரு பரமபுருஷ பகவான், அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். ஸோ ஏன் நீங்கள் அழறீங்க, இன்னும் நீங்கள் அழவே கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது நந்த மகாராஜ் சொல்லுவாராம், உத்தவா நீ இப்போ எங்களை சமாதானப்படுத்த வந்தியா இல்லை எங்களை இன்னுமே எங்களுடைய எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற வந்தியா? ஏன்னா நீ இப்படி சொல்லும்போது நாங்கள் எங்கள் கிருஷ்ணாவை ஒரு சாதாரண பிள்ளையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் பண்ண குறும்பு, அவன் பண்ண திருட்டுத்தனம், அவன் பண்ண எல்லா இதுவும் பார்த்தா யாருமே அவரை பரமபுருஷ பகவான்னு சொல்ல மாட்டாங்க. நீ இப்போ பரமபுருஷ பகவான் சொல்லு. அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பையன் எங்களை விட்டு போனதுக்கே நாங்கள் இவ்வளோ கவலைப்படுறோமே, இப்போ நீ அவரை பரமபுருஷ பகவான்னு வேற சொல்றியே, அப்படின்னா நாங்கள் இன்னும் எவ்வளோ கவலைப்படணும், நாங்கள் இன்னும் எவ்வளோ அழணும், இன்னும் கூடல அழணும். நாங்கள் எப்படி அழறத, நீ வேற அழாதீங்கன்னு சொல்கிற. இல்லையே, முடியாத. இவ்வளோ பெரியவரை என்னுடைய மகனா பெற்று இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாருன்னா நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோன்ற நினச்சி நாங்கள் அழ வேண்டாமான்னு. இதுதான் கோர்கோவிந்த மகாராஜ் சொல்லுவார். ஒருத்தர் அவர் புவனேஸ்வர் ஆலயத்தை கட்டும்போது கேட்குறாங்க, இந்த ஆலயத்தை நீங்கள் எதற்காக கட்டினீங்கன்னு. இந்த ஆலயத்தை நான் கட்டினதே எல்லாரும் அழுவணும்னு தான். ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்காக அழ வேண்டும். யூ ஹாவ் டு க்ரை மோர், க்ரை மோர், க்ரை மோர்ன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நந்த மகாராஜ் அவரை பற்றி சொல்லும்போது இது உத்தவனுக்கு அவரை சமாதானப்படுத்தவே முடியல, ரெண்டு பேரையும் சமாதானமே படுத்த முடியல. அப்பதான் அவருக்கு தெரியுது எப்படி உயர்ந்த அறிவு அன்பின் எதிரே அதற்கு நிற்கவே முடியாது அப்படின்னு அவர் லேசாக உணர ஆரம்பிக்கிறார் இப்போதான். ஸோ இது போல் இரவு முழுவதும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் காலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அவர்கள் எழுந்து சூரியன் உதயமாக எல்லோரும் எழுந்து கொள்கிறார்கள். கோபியர்கள் கூட எல்லோரும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு
ஏதோ ஒன்று புதிதாக ஒரு ரதம் நிற்கின்றதே ஆ, நம்முடைய பிருந்தாவனத்தில் என்று எல்லோரும் அந்த ரதத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். யாராக இருக்கும்? யார் வந்திருப்பாங்க இங்க? இந்த இடையர் இடையர்குள்ள கிராமத்திற்கு யார் வந்திருப்பாங்க? அப்புறம் உடனே நினைப்பாங்க, ஓ அக்ரூரர் தான் வந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா அவர் தானே கிருஷ்ணரையும் பலராமையும் கூட்டிட்டு போனாரு. திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாரோ? இல்லையே, கூட்டிட்டு வந்துருந்தா நம்மள உடனே வந்து பார்த்துருப்பாங்களே. நம்ம அப்படின்னா யார் வந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் தங்களுக்குள்ளவே இதை பற்றி கிருஷ்ணரை பற்றியும் அக்ரூராவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உத்தவா அவருடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு அவரும் அங்கே வருகின்றார். அங்கே வந்து எல்லோரும் உத்தவா இப்பொழுது கோபிகளை பார்த்து விட்டார். இப்பொழுது அவருடைய கடமை இன்னொன்று, முதலாவது ஒரு தாய் தந்தரையை பார்த்து விட்டார், இப்பொழுது கோபிகளையும் பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு அவர் கோபிகளை பார்த்தவுடன் என்ன நடக்கிறது, இவங்க பார்த்த உடனே ஆஹா இந்த கோபிகள்லாம் நினச்சிக்கிறாங்க. இந்த பிரஜ மண்டலத்தில் இருக்கிற கோபிகள்லாம் அவரை பார்த்த உடனே தாமரை கண்ணு மாதிரி இருக்கு, எல்லோ மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார். மிக அழகான காது குண்டலங்கள் அவர் தலையை ஆட்டும் போது இங்கும் அங்கும் ஆடுகின்றன. இவர் கிருஷ்ணரை போலவே அல்லவா இருக்கின்றார். இவர் கிருஷ்ணரோ? இல்லையே. ஆனால் இவர் கிருஷ்ணர் என்றால் அவர் நம்மளை பார்த்தவுடன் அவருடைய பாவமே வேறாக இருக்குமே. இவர் யாராக இருப்பார் என்று அவரை சுற்றி எல்லோரும் நிற்கின்றனர். அப்பொழுதுதான் அவர்களிடம் உத்தவன் சொல்கிறார், இந்த கிருஷ்ண பெருமான் தான் என்னை உங்களை பார்க்க அனுப்பினார். நான் உங்களிடம் அப்பொழுது உடனே அதை தெரிந்த உடனே அவரை ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து அமர்ந்து மிகவும் ஒளிவு மறைவின்றி அவர்கள் பேச துவங்கினார்கள். அப்பொழுது ஒரு கோபிக்கு கிருஷ்ணர் உங்களை அனுப்பினாரா என்று அவர் நினைத்து, இப்பொழுதுதான் அவர் ஒரு வண்டிடம் பேச ஆரம்பிப்பார். இந்த கோபி அவர் என்ன சொல்லுவார், கிருஷ்ணர் எங்கள் எல்லாம் இந்த பிரஜ பூமியில் இருக்கும் எல்லா கோபிகளையும் விட்டுவிட்டு அவர் இப்பொழுது இன்னொரு நாட்டுக்கு சென்று, இன்னொரு கிராமத்திற்கு சென்று, இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கு இருக்கும் பெண்மணிகளோடு மிகவும் சாகச புரிந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது என்று இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருப்பார் அந்த வண்டிடம். இதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கும்போது கிருஷ்ணரை பற்றிய அவருடைய பெயர்கள், அவருடைய குணங்கள், அவருடைய வடிவங்கள், அவருடைய லீலைகள், இவற்றை எல்லாத்தையும் அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை உத்தவர் பார்க்குறாரு. உத்தவர் அவருக்கு தெரியுது, இவங்க கிருஷ்ணருடைய பிரிவால் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் மேலே இருக்கிற அவர் பிரிஞ்சு இருக்கிற நிலைமையில் அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல பேர் கூட இல்லை. ஏன்னா புருஷனை விட்டு கிருஷ்ணர் பின்னாடி போனதால் அது ஒரு நல்ல மனைவிக்கு ஆனால் அந்த பெயரையும் அவங்க இழந்துட்டு, ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிருஷ்ணர் மேலே இருந்த பெரும் அன்பினால் அவர்களைப் போல மிக உயர்ந்தவர்களும் யாரும் இல்லை என்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த சமயத்தில் தான் அவர் கிருஷ்ணர் சொல்றார், உத்தவா சொல்றாரு, கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பரமபுருஷ பகவான், அவர் எல்லாருக்கும் உரியவர், அவர் எல்லாருக்கும் அவர் அடைக்கலம் கொடுக்கின்றார். அவருடைய அந்த சக்தியால தான் அவர் சிருஷ்டியும் பராமரிக்கும் தன்மையும் சம்ஹாரம் செய்யும் தன்மை எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோபிகர்களுக்கு மிக மிக பிரியமானவர். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிருஷ்ண பெருமான், உங்களுக்கு என்னிடம் இருக்கும் அந்த கவர்ச்சியை
மேலும் அதிகரிக்க, அதனை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்க தான் நான் உங்களை விட்டு சென்றால்தான் நீங்கள் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருப்பீர்கள். எல்லோரும் உங்களுடைய இந்த அன்பை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்வார்கள் என்பதற்காகவே நான் உங்களை விட்டு சென்றேன். ஏனென்றால் ஒரு பெண்மணி தன்னுடைய காதலனோ தன்னுடைய கணவனோ வெகு தூரம் சென்று விட்டால் எவ்வாறு அந்த பெண்மணி எப்பொழுதும் சதா சர்வ காலமும் தன்னுடைய மனதை அவன் மேலேயே வைத்திருக்கின்றார்களோ, அதுபோலத்தான் நீங்களும் நான் உங்களை விட்டு சென்ற பின் என்னை சதா சர்வ காலமும் நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இதனால் நீங்கள் மீண்டும் என்னுடைய இந்த சேர்க்கையை தாமதமில்லாமல் பெறுவீர்கள் என்று அவருக்கு கிருஷ்ணர் உத்தவனுக்கு சொன்னதை உத்தவா இவர்களுக்கு சொல்கின்றார். அப்போ கோபியர்கள் கேட்கிறார்கள், ஸோ அப்படின்னா கிருஷ்ணர் இப்போ ரொம்ப சந்தோஷம். அப்பவும் அவங்க இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இந்த பெரிய நிலைமை அவரை நாங்கள் வணங்குறதாலேயோ அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறதாலேயோ நாங்கள் பெரிய பக்தர்களாக எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையெல்லாம் கிருஷ்ணர் எங்களோட இருக்கணும்னு. அப்புறமும் அவங்க கேட்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கிருஷ்ணர் மேலே அந்த உண்மத்தமான அன்பு. இப்போ கிருஷ்ணர் என்ன கம்சரை தான் இறந்துட்டாரு. ஸோ இப்போ அவருடைய இருக்கிற குடும்ப பெண்கள்லாம் நிறைய பேர் சிறு பெண்கள் எல்லாம் இருப்பாங்க, இளமையுள்ள பெண்கள்லாம் மதுராவில் இருப்பாங்க, துவாரகாவில் இருக்காங்க. அப்போ அவர் எங்களை என்ன அங்கே அவர் நல்ல அவங்களோட லீலைகள்லாம் புரிந்து கொண்டிருப்பார். அங்கேயும் அவர் ராச லீலா நடனம் நடத்துகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அங்கே நல்லா அவர் ஆனந்தமாக இருக்காரு. ஆனால் கிருஷ்ணர் எப்போ எங்கள் முன்னாடி திரும்பி வரப்போகிறாரு? எப்படி இந்திரன் தன்னுடைய மழையை பொழிந்து எவ்வாறு அங்கே வாடி இருக்கும் வனத்தில் வாடி இருக்கும் செடி கொடிகளுக்கு அந்த இந்த என்ன சொல்கிறது வெப்பம் வெயினற்கால வெப்பத்திலிருந்து அவர்களை எப்படி விடுவிக்கின்றார்களோ, விடுவிக்கிறாரோ, அந்த மழை பொழிந்து எப்படி உயிர்ப்பிக்கிறாரோ அந்த செடிகளை, அதுபோல எப்பொழுது எங்கள் முன் கிருஷ்ணா தோன்றி எங்கள் உயிரை நாங்கள் இப்பொழுது நடைப்பணமாக வல்லவா இருக்கின்றோம், எங்களுக்கு எப்பொழுது உயிர் கொடுக்க போறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்படியாக அவருடைய நடை, அவருடைய அழகான அந்த புன்னகை, அவருடைய அன்பான அந்த வார்த்தைகள், இவை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்த்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் என்ன கூறினார்கள், அவருடைய கமல பாத சுவடுகள் இன்னும் இந்த பிரஜபூமியில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பிரிவாற்றாமை ஏற்படுகின்றது. நாங்கள் இந்த விப்ரலம்பா மனபாவத்திலிருந்து மிகவும் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். எங்களுடைய இதையெல்லாம் செஞ்சு அவர் அழகாக நடந்து அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே எங்களை கவர்ந்த ஒன்றாக இருந்தது. அவருடைய இனிமையான பேச்சு, இதையெல்லாம் இதனாலெல்லாம் எங்களுடைய இதயத்தையே அவர் திருடி கொண்டு சென்று விட்டார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோரும், கோவிந்தா நீ மீண்டும் எங்களுடைய இந்த அவல நிலையை நீ எடுத்து விட மாட்டாயா, நீ இதை அழிக்க மாட்டாயா என்று அவர்கள் கிருஷ்ணாவின் பெயரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். உத்தவா மீண்டும் அவர்களை எல்லாம் மிகவும் சமாதானம் செய்து அவர்களுடைய அந்த விப்ரலம்ப அந்த மனநிலையை, பிரிவாற்றாமை மனநிலையை சிறிது தணிக்க முயற்சி செய்தார். அதன் பிறகு எல்லோருமே, எல்லா கோபிகளுமே ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குவது போலவே உத்தவரையும் வணங்கினார்கள். உத்தவா அதே இடத்தில் பல மாதங்கள் இருந்தார். கிருஷ்ணருடைய பேரனான பிரஜநாபா அவருக்கு, வஜ்ரநாபா அவருக்கு ஒரு குளம் இருந்த ஒரு இடத்தை, ஒரு அழகான இடத்தை, அது குசும் சரோவர் என்ற இடத்திற்கு அருகிலும் கோவர்தன் மலைக்கு அருகிலும் இருக்கின்ற ஒரு இடம்தான். அங்கே அவர் ஒரு உத்தவ குண்ட் அப்படின்னு
ஒரு இடத்துல அவர் வசித்து கொண்டு சில மாதங்கள் அங்கேயே, ஏனென்றால் அவருக்கு விருந்தாவனத்தை விட்டு வரவே மனசு இல்லை. அப்போ இவ்வாறாக அவர் எப்பொழுதும் அந்த உத்தவ குண்டில் இருந்து கொண்டு இந்த 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 இடங்களில் தான் குசும் சரோவர், உத்தவ குண்டு, இங்கே தான் நாரதர் கூட பக்தி சூத்திரத்தின் விளக்கங்களை எல்லாம் அந்த இடத்தில் தான் எழுதினார். ஸோ இது போல ஒரு மிகவும் பக்திக்கு மிக உகந்த இடமான இந்த குசும் சரோவர், உத்தவ குண்ட், கோவர்தன்கிரி எல்லாம் இருக்கின்ற அந்த வளாகத்தில் வெகு நாட்கள் அங்கே தங்கியிருந்து அவர் கோபிகளுக்கு சமாதானம் கொடுத்து அவர்களோடு எப்போதும் கிருஷ்ணரை பற்றிய லீலைகளின் கீர்த்தனைகள் எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு அவர் இருந்தார். அப்பொழுது உத்தவருக்கு ஒன்று தோன்றியது. இந்த பெண்கள், இந்த கோபியர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் பவித்திரமாக்கி கொண்டு விட்டார்கள். மிகவும் பூரணத்துவம் ஆன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ணருக்கு ஒரு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டு, கிருஷ்ணருக்கு பூஜை செய்து கொண்டு, கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் நாம் ஒரு சின்ன கதையை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதைத்தான் இது, ஆனால் நினைவு கூறுவது நல்லது. ஒரு முறை கிருஷ்ணருக்கு தலைவலி வந்துவிடும். தலைவலியால் தவித்து கொண்டிருந்த கிருஷ்ணருக்கு மருத்துவரை கூட்டி கொண்டு வருவார்கள். மருத்துவர் சொல்வார், இதற்கு அவருடைய தூய பக்தர்களின் பாத தூளி தான் இதற்கு மருந்து என்று சொல்லிவிடுவார். அப்பொழுது போய் உடனே பக்கத்தில் இருக்கும் ருக்மிணி, சத்யபாமா எல்லோரும் அங்குதான் இருக்கிறார்கள். அவருடைய தலையை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு எல்லோரும், எல்லா மனைவிகளும் பக்கத்தில் இருக்க, எல்லோரிடமும் கேட்கும் போதும் எல்லோரும், ஐயோ, நாங்கள் எங்கள் பாத தூளியை கொடுப்பதா? நாங்கள் அப்பொழுது எந்த நரகத்துக்கு செல்வோமே, எங்களால் முடியாது என்று நாரதரை கேட்பார்கள். நாரதா, நீ தான் நாராயணா நாராயணா என்று சுற்றி கொண்டே இருக்கின்றாயே, உங்களுடைய யாருமே கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கீழே இந்த பிரஜபூமிக்கு பிரஜபூமியில் இருக்க கோபியர்களை கேட்ட உடனே கிருஷ்ணர் ரொம்ப தலைவலியால் வந்த உடனே கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம். கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, நீங்கள் கோலுக்கோலேருந்து வந்திருக்கீங்களா, எப்படி இருக்காருன்னெலாம் கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இல்லை அவருக்கு பெரிய தலைவலி, ஐயோ கிருஷ்ணருக்கு தலைவலியா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாரும் உருகி போயிடுவாங்க. இல்லை அவருக்கு உங்கள் பாத தூளி கொடுத்தா சரியாயிடுமான்ட்டு உடனே எல்லாம் தட்டி 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 அவங்களுடைய காலில் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லலை, அந்த பாத தூளியை அப்படியே கொடுத்து அனுப்புவாங்க. அதை போய் கிருஷ்ணருக்கு கொடுத்த உடனே கிருஷ்ணருக்கு தலைவலி சரியாயிடும். அவங்க நினைக்கல, ஐயோ நான் எந்த நரகத்துக்கு போகிறேன், நான் என்னுடைய கதி என்ன ஆகும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தேவையானது கிருஷ்ணர் நல்லா இருக்கணும், கிருஷ்ணர் தலைவலி அவருக்கு போயிடணும், இதை தான் அவங்க நினைச்சாங்களே ஒழிய தன்னலமற்ற இந்த பிரேமை தான் கிருஷ்ணர் எதிர்பார்க்கின்றார். ஸோ இதையெல்லாம் மெதுவாக உத்தவன் தன்னுடைய தத்துவத்தை இங்கே சொல்ல மெதுவாக இந்த பிரேமையின் தத்துவத்தை அவர் கிரகிக்க ஆரம்பித்தார். முதலில் நந்த மகாராஜிடமிருந்து, யசோதாமாயிடமிருந்து, அதன் பிறகு இந்த கோபியரிடமிருந்து. எனவே அவர் தத்துவவாதியாக வந்தவர், ஒரு ஞானியாக வந்தவர், முற்றிலும் சிறந்த பக்தனாக மாறிவிடுகிறார். இந்த பக்தியின் மேல், இந்த கோபியர்களின் பக்தியின் எதிரே தன்னுடைய பக்தி, தன்னுடைய இந்த ஞானம் அதற்கு ஈடே கிடையாது என்பதை உணர ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார், முடிவாக அவர் எல்லோருடனும் விடை பெற்றுக்கொண்டு நந்த மகாராஜாவிடமிருந்து, தாய் யசோதையிடமிருந்து, இந்த கோபியர்களிடமிருந்து எல்லோரிடமும் விடை பெற்றுக்கொண்டு அவர் மதுராவிற்கு சென்று பலராமா, கிருஷ்ணா, உக்ரசேனா இவர்களுக்கெல்லாம் அவர் வாங்கி கொண்டு, இங்கே பிருந்தாவனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்ற பரிசு பொருட்களை எல்லாருக்கும் கொடுத்து அவர்களிடம் தன்னுடைய இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிறார்.
அதன் பிறகு எல்லோரும் எல்லோருக்கும் உத்தவா வந்து அவர் சொல்கின்றார். விதுராவு இதை பற்றி பேசி கொண்டிருக்கும் போதே அவர் சொல்கின்றார், எவ்வாறு இந்த இந்த பூமியில் இந்த பூமியில் இந்த இடை பெண்கள் மட்டுமே இவர்கள் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பூரணத்துவம் அடைந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு கலப்படமற்ற தூய்மையான அன்பை கோவிந்த பெருமானிடம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த தூய்மையான அன்புக்காக கிருஷ்ணரும் ஹேங்கர்ஸ் அவர் இதற்காக ஆவலோடு இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பெரிய பெரிய சாதுக்கள் மற்றவர்கள் கூட இதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே இவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதை உத்தவா புரிந்து கொள்கிறார். இதே அத்தியாயத்தில் அவர் 58வது ஸ்லோகத்தில் மிக அழகாக இதை சொல்கிறார். இதை போல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உயர்ந்த குல பிராமண குடும்பத்தில் நான் பிறந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் பிரம்மனாகவே என்னை யாருனாலும் ஆக்கினாலும் இது பிரயோஜனம் இல்லை. ஏனென்னா இந்த மிகையான இந்த லீலைகளை பெருமானின் இந்த பரம இன்பம் அளிக்கும் இந்த திருவிளையாடல்களை எவரொருவர் ருசிக்காம இருக்கிறார்களோ அவங்க வந்து எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு பெரிய குலத்தில் பிறந்திருக்கலாம், நீ பிரம்மனாவே பிறந்திருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நீ ருசிச்சு இதனை அனுபவிக்காமல் இருந்தால் இதெல்லாம் இந்த உபாதிகள் எல்லாம் நமக்கு ஒருவித பிரயோஜனமும் இல்லை என்பதை விளக்குகின்றார். இந்த சிம்பிளான இந்த மிக மிக எளிமையான இந்த கோபியர்கள் எவ்வாறு இந்த வனத்தில் திரிந்து கொண்டு அவர்களுடைய ஒரு அவச்சொல்லையும் அவர்கள் தன்னுடைய கணவர்களை எல்லாம் விட்டு கிருஷ்ணரின் பின்னாடி வந்ததால் அவருக்கு ஒரு அவச்சொல்லும் வந்து விட்டது. ஆனாலும் அவர்கள் கிருஷ்ணரின் பால் இருக்கும் அந்த கலப்படமற்ற அந்த தூய அன்பை அவர்கள் விடவே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் அவப்பெயர் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க அவர் மேலே தான் அன்பை செலுத்திக்கிட்டு அவரே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து மிகச்சிறந்த மருந்தான அமிர்தம் வந்து ஒருத்தர் வந்து அதை எடுத்துக்கிறாரு, அவருக்கு தெரியாது அது என்னன்னு கூட தெரியாது, ஆனால் அது எதுக்காக நம்ம சாப்பிட போகிறோம்னு தெரியாது, ஆனால் அவருக்கு இருக்கும் வியாதிகள் எல்லாம் போயிடும், அமிர்தத்துக்கு அந்த இது இருக்குது. ஸோ அதுபோல் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பின் அருமை அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியின் பெருந்தன்மை அவங்க புரிஞ்சுக்கல. ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இது போல் அவர் வந்து அவர் போய் இதை திரும்பி போயிடுறாரு, இருந்துட்டு அவர் திரும்பியும் போயிடுறாரு. நம்ம என்ன இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதில் சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, ஒன்று வந்து இதை உத்தவர் என்ன இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து கோபிகளுடைய என்ன சொல்றது, இந்த 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 அன்புக்கு வந்து எந்த உதாரணத்தையும் நம்ம வந்து சரி காட்டி சொல்ல முடியாது. ஒரு மிக உயர்ந்த ஒரு அன்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டார். அப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய அன்பு வந்து இந்த தத்துவங்களுக்கும் ஞான அறிவுக்கும் அப்பாற்பட்டது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இதை வந்து அவர் அங்கேயே இருந்ததால அவர் இதை உணர்ந்துட்டார். அப்புறம் அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து தன்னுடைய மிக மிக இதயபூர்வமான பூஜைகளை அவருக்கு கொடுத்தார்.
ஸோ ஒரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த அன்பை வந்து ஜீவ கோஸ்வாமி கூட அவருடைய கோபால் சம்புல மிக அழகா சொல்றாரு. அதாவது இந்த இந்த கோபிகர்கள சிறந்தவங்க வந்து ராதாராணி. உத்தவா வந்து இந்த கோபிகளை ரொம்பவும் அழகா புகழ்ந்தாரு. எப்படி புகழ்ந்தாரு? ஒரு ஒரு ஸ்லோகத்துல வரும், லக்ஷ்மி தேவி இருக்காங்கல்ல, லக்ஷ்மி தேவி வந்து அவங்களுக்கு ஈடே கிடையாது. அவங்களுடைய நிலைக்கு லக்ஷ்மி தேவியை நம்ம என்னது அவங்க எட்டி கூட பார்க்க முடியாதுங்க, அந்த நிலைமையில இருக்காங்க இந்த கோபியர்கள். ஸோ இவர் இந்த மாதிரி உத்தவா வந்து கோபிகளை புகழ்ந்து இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி கூட அவங்க ஈடு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதால அவர் வந்து என்ன செய்திருக்காருன்னா, ஹரி பெருமானே அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருக்கு சமமா ஹரியே என்ன நினைக்கிறாரு, உத்தவா வந்து கோபிகளோட இந்த உண்மையை அறிஞ்சுக்கிட்டாரு, இவர் வந்து சாக்ஷாத் பெருமானேவா இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு மதிப்பை கொடுக்குறாரு. அப்புறம் இந்த கோபிகளில் வந்து ராதாராணி ரொம்பவும் பெரியவங்க, அவங்க ரொம்ப மகிமை உள்ளவங்க. அவங்களுடைய உடல் வந்து எப்படின்னா, அவங்களுடைய உருவமே வந்து கிருஷ்ணருக்கு ஒரு நிலவை போல, நிலவு பிரேமை போன்ற நிலவை போல. எவ்வாறு எதுக்காக இந்த ஓமையை கொடுக்குறாரு, எப்படி வந்து ஒரு சக்கோரா பறவையானது எப்பொழுதும் ஒரு நிலவின் ஒளியை அது கிரகிக்க எப்பொழுதும் அதை நிலவை சுற்றி வருமோ, அது போலதான் கிருஷ்ணரும் ராதாராணியின் அந்த பெருமைகளையும் ராதாராணிக்கு தன்மேல் இருக்கும் அந்த அன்பை அனுபவிக்க எப்பொழுதும் நிலவை போல் உள்ள ராதாராணியை சுற்றி சுற்றி வருகிறார் கிருஷ்ணா என்னும் சக்கோரா பறவை என்று கோபால சம்புவில் ஜீவ கோஸ்வாமி மிக அழகாக வர்ணித்திருக்கின்றார். அதோடு அல்லாமல் இன்னும் நிறைய இந்த கோபால் சம்புவில் நிறைய இந்த உத்தவரை பற்றி ஜீவ கோஸ்வாமியை மிக அழகான மேற்கோள்கள் எல்லாம் காட்டியிருக்கின்றார். அப்போ இது இவ்வாறாக இருக்கும்போது இன்னொரு ஒரு அழகான ஸ்லோகம் இந்த இதே அத்தியாயத்தில் வரும். அதாவது உத்தவா வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து வர்ற ஒரு உணர்வு என்னன்னா, இந்த இதில் அவருக்கு வர்ற ஒரு புரிந்துணர்வு என்னன்னா, அவர் கோபியர்களோட இருந்ததுலேருந்து நான் வந்து இந்த பிருந்தாவனத்தில் ஒரு புல்லா பறந்துருக்கணும், அப்போ தான் வந்து இவங்க இந்த கோபியர்களுடைய பாதங்கள்லாம் என் மேலே பட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லவனாயிருப்பேன்னு. இது வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஒரு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் எழுதிய ஒரு அருமையான பாடல், புல்லாய் பிறவி தரவேணும் கண்ணா, புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனம் இதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேண்டும்னு. அப்புறம் சொல்லுவார் அந்த அனுப்பல்லவியில், இது பல்லவியில் இப்படி பாடிட்டு அவர் அனுப்பல்லவியில் என்ன சொல்லுவார், புல்லாகிலும் நெடுநாள் நிலாது. இவர் உத்தவருக்கு ஒரு அடி மேலே போயிட்டாரு. புல்லாகிலும் நெடுநாள் நில்லாது ஆதலினால் கல்லாய் பிறவி தர வேண்டும் கண்ணா, பிருந்தாவனமதில் நான் ஒரு கல்லாய் பிறவி பெற வேண்டும் அப்படின்னு பாடுவார். இது போல வெங்கட சுப்பையர் கூட சின்ன வயசுல அவருக்கு பாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்து, அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய வித்வான், அங்கே ஸ்ரீ கிருஷ்ணா என்னவோ ஒரு பேர், கிருஷ்ணா யோகி நினைக்கிறேன், அவர்கிட்ட போவாங்க. அவர்கிட்ட போய் மகனை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 5 வயசு 4 வயசுல இவனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுங்க, இவனுக்கு நல்லா பாட வருது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இதை ஏன் கூட்டிகிட்டு வரேன், இவனுக்கு பாடவே தெரியல, இவனை கூட்டிகிட்டு போன்ட்டு அனுப்பி விட்டுருவார். ஆனால் இவர் அழுவார், ஆனால் எனக்கு சங்கீதம் தெரியணும், நான் சங்கீதம் படிக்கணும்ன்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ போய் கிருஷ்ணரிடம் போய் கேட்டு சரணடைஞ்சிரு, நீ போய் அவரை கேளு, அவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும்னு. அங்கே வந்து ஒரு நல்ல கோயில் இருக்குது, அவர் இருந்த இடம் ஊத்துக்காடு இல்லை,
ஊத்துக்காடு மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த ஊத்துக்காடுல ஒரு நல்ல கிருஷ்ணர் இருக்கு. அந்த கிருஷ்ணர் கோயில் பேரை பாருங்க, காளியவர்தன நர்தன ஆலயம். அங்கே இருக்கிற அந்த காளிய நர்தன கிருஷ்ணாவை அவர் வழிபட்டு அவருக்கு கிருஷ்ணரே அவர் முன்னாடி வந்து அவருக்கு வந்து இந்த சொல் வளத்தையும் இந்த இசை வளத்தையும் அவருக்கு அருளி செய்தார். இது போல கிருஷ்ணர் வந்து பக்தர்களுக்கு, கோபியர்களுக்கு மட்டுமல்ல பல பல பக்தர்களுக்கு மிக அழகாக அவர் கருணை புரிந்திருக்கிறார். ஆனால் இதில் கோபியர்களின் பக்தி ஏன் சிறந்து நிற்கின்றது என்றால், அவர்கள் வந்து அஹைதுகி அண்ட் அப்ரதிஹதா, அவர்கள் கலப்படமில்லாத, எதையும் எதிர்பார்க்காத, பலனை எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிறார்கள். இப்போ நம்ம எப்பயுமே கிருஷ்ணர்கிட்ட போனால் என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாம் நல்லா நடக்கணும், நான் இன்னைக்கு நல்லா வேலை கிடைக்கணும், இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு உத்தியோகம் தேவை, அது தேவை, இது தேவை, ஏதோ ஒரு விண்ணப்பம். நம்மளும் மனிதர்கள் தானே, ஏதோ ஒரு விண்ணப்பத்தை சொல்கிறோம். ஸோ செட்டு அப்புறம் ஒரு ஒரு பூஜை பண்ணுவோம், ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ பலனை எதிர்பார்த்து செய்வது வேறு, பலனை எதிர்பார்க்காமல் செய்வது தூய பக்தி. அஹைதுகி அப்ரதிஹதா, இது ரொம்ப முக்கியம். பக்தி வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். பலனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து விடாமல் பக்தி செய்யணும். இப்போ திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வீட்லேயே யாரோ நமக்கு பிடிச்சமானவங்க போயிட்டாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா உடனே யோ கிருஷ்ணா, எனக்கா நீ இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற, எனக்கு அது நான் இனிமேல் ஒன்று வணங்க மாட்டேன் அப்படின்னு விட்டுடுறது. இல்லை கோயிலுக்கு போனாலும் இன்னைக்கு பிரசாதம் இல்லை நீங்கள் பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா உடனே இனிமேல் எனக்கு இப்போ பேக் பண்ண விடலை, இனிமேல் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து சரியாக வராது. விடாமல் தொடர்ச்சியாக பக்தி செய்யணும், அப்புறம் பலனை எதிர்பார்க்காமல் பக்தி செய்யணும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நான் வந்து இந்த உத்தவ கீதை என்பது 11வது அத்தியாயத்தில் பாகவதத்தில் வருது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இதை வந்து நம்ம தொட்டோம்னா இதுவே ஒரு தனி பிரச்சாரமாக இருக்கணும். ஸோ நம்ம மற்றபடி நீங்கள் வந்து யாரோ உங்களுக்கு தொடர்ந்து வர்றவங்க கூட இதை பற்றி எடுத்து பேசலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இதில் என்னென்னா, நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் அதுக்கு. ஏன்னா அதை சொல்லாமல் இருந்தால் நான் உத்தவரை பற்றி பேசினது வராது. ஐ சப்போஸ் நவ் இட் செல்ஃப் ஐ கிராஸ் மை லிமிட் ஆஃப் டைம். ஸோ இன்னும் என்னென்னா, கிருஷ்ணா தான் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டும் என்று அவர் முடிவு செய்த போது அவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுத்தார்னா, இந்த உத்தவாவை தான் தேர்ந்தெடுத்தார். எதுக்கு தேர்ந்தெடுத்தார்னா, அவர் சில விஷயங்களை அவருக்கு சொல்லிவிட்டு சென்றால் அவர் தன்னுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த விஷயங்கள் எல்லோருக்கும் அவர் இதை கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பாருங்க, பரம புருஷ பகவான் தேர்ந்தெடுத்த ஒருவர் உத்தவர் இதை சொல்ல. இதைத்தான் என்னெல்லாம் கிருஷ்ணா சொன்னாரோ. ஏன்னா நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து 4 குரு, நம்ம கௌடிய வைஷ்ணவில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, 4 குரு இருக்காங்க. ஒன்று சைத்திய குரு, ஒன்று வர்த்தமன பிரதக்ஷர குரு, இன்னொன்று திக்ஷகுரு, இன்னொன்று சிக்ஷகுரு. 4 குரு சொல்கிறாங்களா. ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் சில உதாரணங்களின் மூலம் எப்படி 24 குருமார்கள் இருக்கின்றன என்பதை பற்றி அவர் அழகாக விளக்குகின்றார். அதுதான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது இந்த உத்தவ கீதையில். இந்த 11வது அத்தியாயத்தில் தான் வருது இந்த உத்தவ கீதை. ஸோ இதை தான் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. அவர் நேரடியாக சொல்லவிட்டாலும் அவர் ஒரு உதாரணங்கள் கொடுத்து, மற்றவர்களை கொடுத்து, ஒரு அவதூதங்கிற ஒருத்தர் மூலமா எப்படி இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம வேற டைம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகுதி மாதாஜி. கேட்டுக்கிட்டே ஒரு பெரியம்மா மாதிரி எங்களுக்கு கூட இருந்து
அதாவது உத்தவரோட ஒரு பயணிக்கிற அனுபவம்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் அந்த உத்தவரின் ஆன்மீக பயணம்னு நீங்கள் சொன்னது வந்து அவ்வளோ அழகாக, அவர் சிறு குழந்தையில இருந்தே எப்படி அந்த பாவத்தோடு இருந்தார், அந்த அன்பை ஏற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதாவது அறிவு தத்துவம் இதெல்லாம் மேலோங்கி இருந்தாலும் புத்தவருடைய அந்த தூய மனமும் பணிவும் இல்லையா, அதுதான் அவருடைய குணம். அதனால் கிருஷ்ணர் வந்து மிக உயர்ந்த பக்தர்களான அந்த கோபியர்கள் மூலமாக இந்த பிரேம பக்தியை உலகிற்கு வெளிப்படுத்தின விதம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வசுதேவரை அவங்க சந்தித்தது, அடுத்த எப்படி கோபியர்களை அவர் சந்தித்தார், அவர்களுக்கான அந்த இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக கண் முன்னாடி பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாதாஜி. அதே மாதிரி உங்களுடைய அனுமதியோடு உத்தவருக்கும் கிருஷ்ணருக்குமான அந்த உரையாடலையும் தாங்களே எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்கள் உங்ககிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ சொல்லுங்கள் மாதாஜி, அதை நம்ம அந்த செஷன் வச்சுக்கலாம். ப்ளெஸடாக இருப்போம், எங்களுக்கு அது ஒரு பாக்கியமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி லலிதா மாதாஜி. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இப்போ அடுத்து கொஞ்சம் வாரங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிஸியான வாரங்கள். இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு அழைப்பு கொடுக்குறேன். எங்களுடைய கோலாலம்பூர், மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் ஆலயத்தில் வந்து ராதா கிருஷ்ணா விக்கிரகங்களை வருகின்ற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். அருட்திரு ஜெயபதாக்க சுவாமி அவர்களும் இங்கே வருவார்கள் என்று 90% நாங்கள் நம்புகிறோம். அவருடன் பானு மகாராஜும் இருப்பார், மேலும் பக்தி புருஷோத்தம் சுவாமி இருப்பார், பக்தி விக்ன விநாஷ் நரசிங்க மகாராஜ் இருப்பார், இன்னும் பல பிரபலமானவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். ஸோ உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரும்போது பணிவோடு அழைக்கின்றேன். உங்களை தூரம் டிஸ்டன்ஸ் நம்மளை தான் பிரித்து வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இதை ஜூம் வழியாக கூட நீங்கள் கண்டு கழிக்கலாம். ஆனால் நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் தயவு செய்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. நான் என்னால் முடிந்த ஏற்பாடுகளை உங்களுக்காக செய்து கொடுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். அதனால் அது 20ஆம் தேதி வருது. அதற்கப்புறம் ஒரு 48 நாள் மண்டல பூஜை இருக்குது. ஸோ இந்த இதில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம். இன்றைக்கி கூட ரொம்ப பிஸியாக தான் இருக்கோம். ஸோ அதால் நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சு தான் நான் இனிமே நிச்சயமா மாதாஜி, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்களோ. சித்தாச்சார் சரிங்க. சித்தாச்சார் ஓகே, ஷூர். கிருஷ்ணா. I think Mandala Puja நடக்கும்போது I can do until 20th, 21st, 22nd, until Guru Maharaj leaves Malaysia. I'll be very busy. After that, I won't be that busy. I can still manage to give the class. I'll tell you a date. It's a Thursday இல்லைங்களா சீதா மாதாஜி? Thursday தானே? Thursday தான். உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு 2-3 weeks சொல்லுங்க 20th அப்புறமா, ஒரு 25th அப்புறமா சொல்லுங்களேன். குரு மகாராஜ் அவ்வளோ நாள் தான் இருப்பார் இங்கே. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். ஸோ அங்கே நிலைமெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ? எங்கள் ஊர்லையா? இப்போ நான் ஒரு 2 hours மறந்தே போயிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து விருந்தாவனத்துக்கு போயிட்டேன் நான் இப்போ. பட் யா, கொஞ்சம் வித் ஆல் த லீடர்ஸ் அவங்கவுங்க என்னமோலாம் சொல்லி கன்ஃபியூஸ்லாம் பண்ணுறாங்க. சில பேருக்கு ஒரு டென்ஷன் இருக்குது. ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன்லாம் மாறிடுது. பட் டிவோட்டீஸ் ஆர் வெரி கான்ஃபிடென்ட். நீங்க எந்த நிலைமையிலையும் பகவான் வந்து நம்மளை காப்பாத்துவான் மாதிரி சொல்றச்சு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிவோட்டியா இருக்கிறது. ஆமா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஆமா, நடக்கிறது நடக்கட்டுமே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால அது அந்த பகவான் மேலே பாரத்தை போட்டு நாங்க மாட்டுக்கு எங்க வாழ்க்கை அப்படியே ஊட்டின்னு இருக்கோம். மீன் கஷ்டம்னு ஒண்ணும் இல்லை, எதுவுமே ஒன்னும் ப்ராப்ளமா லோக்கல் பீப்புளுக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிஸ்னஸ்காரங்களுக்குலாம் அவங்க ஷிப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு. அதே சமயத்தில் we are handling the கஷ்டம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் பகவான் நம்மளை ஐஷன் போகிறோம். Thank you for giving moral support to my congregation member Navina Nandini Radhika. She is here now, fine. We are also a bit relieved that she reached. Yeah. ஓகேங்க.
தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரொம்ப ஹரே ரொம்ப கிருஷ்ணா. சந்தோஷம் மாதாஜி. வில் ஐ கீப் திங்க் இன் டச், இன்னைக்கு வில் கீப் இன் டச். யா நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிற ஒரு ஒரு உங்க ரியாக்ஷனை கொடுத்துருங்கோ. மாதாஜியோடைய பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மாதாஜி பர்சனலா குருமாரா சர்வ் பண்றாங்க, நிறைய சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி உற்சாகம் நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கணுன்ற ஒரு இதோட மாதாஜியோடைய பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாரும் வாங்கிப்போம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. உங்கள் டைட் ஸ்கெட்யூலில் உங்களுக்கு எப்படியோ படுத்தி எடுத்து பண்ணிட்டோம். பட் என்னுடைய முயற்சி வீண் போகலை. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ இனிமையாக இருந்ததுன்னா தமிழ் எல்லாமே. ஸோ அதனால மாதாஜி ரொம்ப ரொம்ப அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இட் செல்ஃப் இஸ் சச் அ ஹியூஜ் சப்ஜெக்ட். அதை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எங்களுக்கு ஒரு கதையின் மூலமாக அதோடக்கு உள்ளே இருந்த உட்கருத்துக்கள், ஃபிலாசபி எல்லாமே கொடுத்துருக்கேன். சூப்பராக இருந்தது. வில் வெயிட் ஃபார் த ரைட் நெக்ஸ்ட் மூமெண்ட். தேங்க்யூ வெரி மச். எல்லாமே பக்தர்களுடைய ஆசீர்வாதம் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹார்ட்ஸ். ஒரு கஷ் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்தது இப்பதான். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம மாதாஜியோட அனுமதியோடும் எல்லோரோட அனுமதியோடும் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு வகுப்பில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ சாந்தாஜி, ரூப மாதாஜி, ஷீலா மாதாஜி, சீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்ப கிருபா சிந்துபேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. உங்கள் அனைவருடைய அனுமதியோடும் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.